ஆரோக்கியத்தோடு தீர்க்காயுக்கு 100 ஆண்டு காலம் வீடுடி மரம் அடக்கி அட்டா வாழ வைப்பா உங்களை. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வலசராவத்தில் இருக்கிற பிருந்தாவன ஓம் தான். என்னோட தம்பி ஆக்சுவலி சந்தோஷ். நம்ம லாஸ்ட் இயர்லாம் நம்ம தேனாம்பேட்டையில் பண்ணியிருக்கோம். என்னென்னா அம்மா இறந்து புவனேஸ்வரி அம்மா இறந்து ஃபஸ்ட் இயரு. ஸோ அதனால் உள்ள நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். காலையில் ஷார்ப்பாக எங்களுக்காக வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்மளோட ஓமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறையா நம்ம இந்த ஓமில் நிறைய பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம நண்பர்கள் எல்லாருமே இங்கே நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஓமை பற்றி சொல்லலாம். நிஜமாவே நம்மளது வந்து ஹோம் வந்து பிருந்தாவனம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாட்டிங்க எல்லாம் வந்து இது ஒரு ஹோமாக நினைக்காம அவங்கவுங்க வந்து சொந்த வீடாக நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக. ஸோ ஸ்பான்சர்ஸ் வராங்கன்னா அவங்கள வந்து அவங்க சொந்த ரிலேட்டிவ்ஸ் மாதிரி வந்து நினச்சிட்டு அவங்களோட மனப்பூர்வமான பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க. அதுவும் இல்லை அவங்களோட வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டு வர்றவங்களும் வந்து நம்ம சொந்த அம்மா அப்பா மாதிரி நினச்சிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஸ்பான்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹோம் இருக்கிறது வந்து உங்கள் மூலியமாகவும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வர்றவங்களும் தேடி வராங்க. ஸோ நமக்கு ரிவ்யூஸும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஹோமோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு வந்து 3 ஹோம் இருக்குது. ஸோ அப்பா அம்மா இருக்கிற ஹோம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு சுற்றி வலசரவாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணணும், பாட்டி அம்மா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமான பிளெஸ்ஸிங்ஸ் மெயின் வந்து வாங்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ யாராவது அந்த மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம பிருந்தாவனத்துக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சந்தோஷ் சார் மூலியமாக கூட கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் மனநிறைவாக போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களை அனுப்பிச்சிட்டு எல்லாமே வந்து சொந்த ஒரு பந்தத்தோடு வந்து ஒரு ஃபீலிங் ரிமெம்பரன்ஸோடு தான் நம்ம ஃபோன்லேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நன்றி. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலேயே வந்துட்டு இது பண்ணதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை மட்டும் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். நான் இது செகண்ட் டைம் இங்கே பண்ணுறது. நீங்கள் உங்களை வச்சு தான் ஃபஸ்ட் டைமும் பண்ணோம். அது தேனாம்பேட்டையில் 2வது வாட்டி தான் பண்ணுறோம். அதான் இது செகண்ட் வாட்டி பண்ணுறோம். எங்கள் அம்மா அப்போ இருக்கும்போது அங்கே தேனாம்பேட்டையில் பண்ணோம். அம்மா இறந்து ஃபஸ்ட்டு வருஷம் இன்றைக்கி தான். அதனால் சரி முதியவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். சரி அந்த டைம் வரும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் அடித்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னே லைக் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏதோ நம்மளால் நம்ம எதுவும் பெருசாக பண்ணல. அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கடைசி வரையும் கொண்டு போனோம். நீங்கள் பண்ணுற விஷயம் ஏதோ உங்கள் மூலியமாக யாருக்கோ ஒருத்தருக்கு போய் சேருது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எதனா சொல்லணுமாப்பா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து ஆஃபர் பண்ணது. ஏதோ ஒரு வகையில் அம்மா எங்கேயா இருப்பாங்க, அவங்க யார் மூலியமாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. ஸோ அதான் நம்ம வர நம்ம நண்பர், நம்ம சொந்தக்கார, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வாரத்துக்கு 2-3 நாள் 4 நாள் வரைக்கும் போகுது. நேற்று நாளைக்கு இப்போ நாளானிக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எல்லாம் பதிவு போட்டுட்டு இருக்கோம். ஸோ பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஒரு மேலே இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னையே கேட்குறாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம பண்ணுவோம். ஏதோ ஒரு யார் மூலியமா ஒரு இடத்துல இந்த மாதிரி டெய்லி நம்ம என்னோட ஐடியா என்னன்னா, நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் பண்ணுறது வருஷத்துக்கு 365 நாளும் யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் சந்தோஷ் சொன்ன மாதிரி தான். ஏதோ எல்லாத்துலேயும் பார்க்குறவங்க எங்கேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் ஸோ நம்ம வலசராவ பிருந்தாவனம், நம்ம வலசராவ ஏரியா போகிறோம் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து பண்ணலாம். ஸோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நிறைய பேர் தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல போய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு